இப்போ நாளைக்கு நீ இன்டர்வியூ எடுக்க போனா உங்ககிட்ட நல்லபடியாக இருந்திருப்பா, அப்போ நீ உனக்கு எப்படி இருக்கும், சே இவரா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு தான் நீ நினைப்பேன். ஏன்னா உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறாங்க. வைரமுத்து சாரோட அவருடைய எழுத்துக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, அவர் பயங்கர திறமைசாலி அவர். ஓகே, ஆனால் சின்மை கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அதை யாருமே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, இல்லை யாருமே அதை ஜட்ஜ்மெண்ட்லாம் பேசக்கூடாது. ஓகே, அதுவும் அவங்களுடைய பிரச்சனை. அவங்க தைரியமாக வெளியில் பேசியிருக்கிறாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ இவர் வந்து ஹீ மைட் பி வெரி குட் வித் சம்படி எல்ஸ். இப்போ நாளைக்கு நீ இன்டர்வியூ எடுக்க போனா உங்ககிட்ட நல்லபடியாக இருந்திருப்பா, அப்போ நீ உனக்கு எப்படி இருக்கும், சே இவரா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு தான் நீ நினைப்பேன். ஏன்னா உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறாங்க. யாருக்கும் ஆசை கிடையாது வெளியில் வந்து சொல்லி வர வாய்ப்புகளெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடும்ப நிம்மதியெல்லாம் கெடுத்துக்கணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. they are coming out and saying பிகாஸ் நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வேற ஒரு பெண்களுக்கு வரக்கூடாது, இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும். இது வந்து அடுத்தது இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து இதெல்லாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் சில பெண்கள் தைரியமாக சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் தானே பண்ணணும், அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்படி?